பாடலண்ணன் ராஜகிரி தங்கராஜ் அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றிய பல்வேறு அரசியல் இயக்கங்களின் பல்வேறு அரசியல் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களே, திராவிடர் கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அருமை நண்பர்களே, தோழர்களே, வணக்கம். நண்பர்கள்லாம் நிறைய பேசினார்கள். என்னுடைய உரையை துவக்குவதற்கு முன்பாக இந்த கொரோனா என்ற ஒரு கொடிய நோய் இந்த நாட்டை எல்லாம் உலகத்தையே ஆட்டி படைக்கின்ற பொழுது உயிர் நீத்த தந்தை பெரியாரின் தொண்டர்கள், எனது கெடுதகை நண்பர்கள் பிழைபொருத்தான், நக்கீரன், அரியபுத்திரன், தியாகராஜன் மற்றும் தோழர்கள் இறந்துவிட்டார்கள். இன்னும் பல தோழர்களினுடைய பெயரை குறிக்க முடியாமல் நான் இருக்கின்றேன். அவர்களுக்கெல்லாம் காப்பாளர் என்ற வகையிலே என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்தி என்னுடைய உரையை துவக்குகிறேன். அடுத்ததாக நண்பர்களே, நான் ரொம்ப மகிழ்ச்சியா பெருமையா பாராட்ட வேண்டியது இந்த குடந்தை மாவட்ட தோழர்களை. இந்த கொரோனா நேரத்தில் எப்படி உங்களால் இப்படி ஒரு அருமையான காரியங்களை, சிறப்பான செயல்பாடுகளுக்கு நீங்கள் சொந்தக்காரர்களாக இருக்கின்றீர்கள். தினம் வாட்ஸ்அப்பில் ஒவ்வொரு தோழர்களும் மாற்றி மாற்றி தந்தை பெரியாரின் கருத்துக்களை நீங்கள் பரப்பிக் கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காக நன்றி கூறுகிறேன், பாராட்டுகிறேன். ஆனால் ஒரு செய்தியை 2 பேரும் போடாமல் ஒருவர் மட்டும் போடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நம்முடைய தலைவர் அவருடைய 88வது பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகின்ற பொழுது 2 செய்தியை சொல்லி நான் முடிக்கின்றேன். 1965-65 ஆசிரியர்கள் முத கூட்டத்துக்கு கூப்பிடுறேன். அன்றைக்கு ஆசிரியருக்கு வழிச்செலவு 50 ரூபா. வந்து உட்கார்ந்தாரு ஒரு தரையில. என்ன சாப்பிட்டு ஒரு 1/2 கிளாஸ் டீ கொடுங்கன்னாரு. 1/2 கப்பு டீ வாங்கிட்டு கொடுத்தோம். பேசி முடிச்சாரு. சாப்பிடணும், 4 இட்லி போறோம்னாரு. ராத்திரி தங்கிட்டு காலையில ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் சொல்லுவோம், அதை ஏற்றி விடுறேன். என் பையன் பார்க்க 30 ரூபா 3 10 ரூபா நோட்டு தான் இருக்கு. 50 ரூபா கொடுக்க முடியாது. கூச்சம். ஜாதி ஒழிப்பு வீரர் அருள்சாமி என்ற ஒருவர் அங்கே இருந்தார், என்னுடைய நண்பர். அவர் ஆசிரியர் நல்ல பழக, அவருக்கு குறை கொடுத்து கொடுங்க. அந்த ஃபுட்பால்ல நின்றுட்டு சொன்னார், அந்த பணத்தை வாங்கி பையில வச்சுக்கிட்டு, ஜெயராம் இங்க வாங்கினார். என்னங்க ஒரு 15 அல்லது 20 விடுதலை சந்தாவை சேர்த்துக் கொண்டு பிறகு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்றார். 64-65 இன்றைக்கு 2021 ஜனவரி. இன்றைக்கும் அவர் கேட்பது விடுதலை தான். நீங்க விருப்பப்பட்டு வேணா நான்வெஜ் எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். அவர் 4 இட்லி 3 இட்லி தான் போறோம். இந்த எளிமை. அடுத்ததாக நண்பர்கள், இன்னொன்று சொல்லி நான் முடிக்கின்றேன். காலம் அதிகமாகிவிட்டது. இந்த நாட்டிலே குப்தர்கள் ஆட்சி பொற்காலம் என்று சொல்வார்கள். அதை பற்றி ஒரு சீரியல் வந்துகிட்டு இருந்துச்சு டிவியில. அதை பார்த்தேன். தனநன்றன் என்ற அரசனை ஒழிப்பேன் என்று சாணக்கியர் சபதம் எடுக்கின்றார். அப்படி சபதம் எடுக்கின்ற பொழுது என்ன சொல்லுகிறான் தெரியுமா நண்பர்களே? நீ முடி திருத்தவர்கள் சிறைக்கின்றவன் நீ, அதனால்தான் நீ மக்களை கசைக்கு பிடித்து பணம் பணம் என்று அலைகிறாய் என்றான். இன்றைக்கு நாட்டில் சாணக்கியனுடைய அர்த்த சாஸ்திரம் மிகப்பெரிய நூலாக, நீதி நூலாக சொல்லுகிறார்கள். நண்பர்களே, மண்டல கமிஷனை பற்றி அமுல்படுத்துவதற்காக பிரச்சாரம் இந்தியா முழுவதும் நடக்கின்ற பொழுது நம்முடைய ஆசிரியர் அவர்களை பீகாருக்கு அழைக்கின்றார்கள். பெரிய தலைவர்கள் எல்லாம் வீட்டில் இருக்கின்றார்கள். மேடையிலே லாலு பிரசாத் போன்றவர்கள் இருக்கின்றார்கள். அங்கே மழை வந்து விட்டது நண்பர்களே. மேடையில் இருக்கின்றவர்களாம் கொஞ்சம் பேசி முடிவு செய்து அந்த கற்பூரி தாக்கூர் என்ற அந்த முன்னாள் முதல்வர் அவர் சொல்றாரு, வீரமணி நீங்க பேசுங்க போறோங்கிறார். ஆசிரியர் எழுந்து பேசுகிறார். பேச துவங்கிய உடனே தூரலாக இருந்த மழை கொட்டுகிறது. கொடை பிடித்தார்கள். எனக்கு கொடை பிடிக்கவில்லை. இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கின்ற பொழுது எனக்கு எது கொடைங்கிறார். பேசிக்கொண்டே இருக்கின்ற பொழுது ஒரு பக்கத்துல நம்முடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்
குழந்தைகள் அவர்கள் ஒரு சீட்டை கொடுக்குறாரு. அண்ணன் என்ன 20 நிமிஷத்துல நம்ம ஏர்போர்ட் போகணும்னாரு. ஒரு 10 மேற்கொண்டு ஒரு 5 நிமிடம் பேசிவிட்டு அப்படியே நனைந்த உடையோடு காரில் ஏறி விமான நிலையத்துக்கு போகின்றார். விமான நிலையத்துக்கு போய் விமானத்தில் உட்கார்ந்து விட்டார். விமானத்தினுடைய கதவுகள் எல்லாம் மூடுகிறது. விமானம் புறப்பட போகிறது விமானி சொல்லுகிறார். சட்டன்னு மறுபடியும் விமானி சொல்லுகிறார், ஒரு 10 நிமிடம் தாமதமாக புறப்படும். மறுபடியும் கதவு திறக்கப்படுகிறது. அதை ஏணியை வைக்கிறாங்க. இந்த கஸ்தூரி தாக்கூர் என்ற பாமனிதன் நனைந்த உடையோடு வீரமணி ஜி என்கிறார். எழுந்து நின்றதும் அப்படி கட்டி பிடிச்சுக்கிறார். I never seen such a like to you. உங்களை போன்ற மனிதரை நான் பார்த்ததே இல்லை. இந்த திடலில் லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணன் பேசிய பொழுதுதான் இவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தது. அன்றைக்கும் மழை வந்தது. அந்த மக்கள் எல்லாம் மலையிலே நனைந்து கொண்டு அவருடைய உரையை கேட்டார்கள். நானும் கேட்டேன். இன்றைக்கு நீங்கள் பேசிய பொழுது இந்த திடல் நிறைந்திருக்கிறது. நீங்களும் அவ்வளவு நேரம் பேசினீர்கள் என்றார். அதுக்கு சொன்னார், வேற ஆள்னா காங்கிரஸ் தூக்கி விட்டுருவான். இல்ல 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 டாக்டர் சார், நான் ஒன்று இதற்கு சிறப்பானவன் அல்ல. என்னுடைய உரையை மொழிபெயர்ப்பதற்காக ஒரு சகோதரியை அனுப்பியிருந்தீர்கள் அல்லவா, இந்த சிறப்பு முழுது அந்த சகோதரிக்கு தான் தேவை. காரணம் என்னவென்றால் பீகாரியிலும் இந்தியிலும் மாற்றி மாற்றி அவர்கள் தான் மொழிபெயர்த்து சொன்னார்கள். என்னுடைய பேச்சினுடைய வேகம் குறையாமல் பார்த்துக் கொண்டார்கள். ஆகவே நீங்க பாராட்டுவதை அந்த சகோதரிக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். அந்த கஸ்தூரி தாக்கூர் முதல்வராக இருக்கின்றார். காரிலே போகின்ற அரசாங்க காரிலே அந்த மூலையிலே ஒரு சலூன் இருக்கிறது. அந்த சலூனில் ஒரு பெரியவர் முடிதிருத்த வேலை செய்து கொண்டிருக்கிறார். நம்மை போன்ற ஒருவர் கேட்கின்றார், என்னங்க உங்க பையன் முதலமைச்சர் போறாரு, நீங்க இன்னைக்கு முடித்திருக்கிறீங்களேன்னு கேட்டாரு. அது அவரு வேலை, இது என் வேலை. என் வேலை பர்மனண்டான நிரந்தரமான வேலை, அவருடைய வேலை தற்காலிகமான வேலைன்னு சொன்னார். அருமையான தந்தையை பெற்ற அற்புதமான மனிதர் கஸ்தூரி தாக்கூர். அவர் நடத்திய கூட்டத்தில் என்னுடைய ஆசிரியர் இப்படி பேசினார். இன்றைக்கு மண்டல அறிக்கை அமல்படுத்தப்பட்டு விட்டது. மண்டல அறிக்கைக்காக 16 மாநாடுகளை நடத்தினார். ஒவ்வொரு ஒன்றியத்திலும் சைக்கிள் பேரணி எடுத்து கிராமம் கிராமமாக பிரச்சாரம் செய்ய சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு பெருமனிதனை இன்றைக்கு நாம் தலைவராக ஏற்றிருக்கின்றோம். அந்த தலைவர் நீடூழி வாழ வேண்டும், பல்லாண்டு வாழ வேண்டும், நமக்கு துணையாக இருக்க வேண்டும். மற்ற தலைவர்களுக்கும் நம்முடைய தலைவருக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. அதை நான் சொல்லுகிறேன் என்னவென்றால், தந்தை பெரியாரிடம் போய் கேட்டார்கள், இது உங்களுடைய அடுத்த வாரிசாக? எனக்கு ஒருத்தரும் வாரிசுலாம் கிடையாது. என்னுடைய பேச்சு எழுத்து அச்சிலே இருக்கிறது. அதை பரப்புவதற்கான வகையிலே சில ஏற்பாடுகளை செய்திருக்கிறேன். யாருக்கு அறிவு இருக்கிறதோ ஆற்றல் இருக்கிறதோ அவன் வந்து நடத்துவான் என்று சொன்னார். நீங்கள் இங்கே நண்பர்கள் என்னை வருத்தப்படக்கூடாது. இன்றைக்கு வடபுறத்தில் இருந்த ஜோதிபா பூலேயை பற்றி யாருக்கும் தெரியாது. நம்மிடம் மிக சிறந்த மனிதனாக வாழ்ந்த பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவினுடைய நூல்கள் இன்றைக்கு இல்லை. ஆனால் தந்தை பெரியார் இறந்த 47 ஆண்டுகள் ஆகிறது. இன்றைக்கும் தந்தை பெரியாரினுடைய கருத்துக்களை ஒப்பற்ற தலைமை என்ற பெயராலே போட்டு ஊர் ஊராக நம்மளை விற்க சொல்கிறார் என்றால், தலைமைக்கு கட்டுப்பட்ட தொண்டர் மட்டுமல்ல, தலைவன் மட்டுமல்ல, தன்னுடைய தலைவரை தூக்கி பிடிக்கின்ற ஆத்மீக தொடராக, உண்மையான பெரியாரின் பெருந்தொடராக வாழுகின்ற தலைவர் அவர்கள் வாழ்க வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு.